மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். ராசிக்கு 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். கிரக அமைப்பு உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது. 6ஆம் இடத்திலே இருக்கும் பொழுது புதன் குரு ஆகிய 2 சுப கிரகங்களோடு சந்திரன் சேர்ந்திருக்கிறது. 7ஆம் இடத்திற்கு வந்தவுடனே சுக்கிரன் என்னும் அற்புதமான அந்த சுப கிரகத்தோடு இணைகிறது. சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை 7ஆம் இடத்திலே நிகழ்வதால் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும், அந்யோன்யம் ஏற்படும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பழகுவார்கள். புரிந்து கொள்ளல் அதிகரிக்கின்ற ஒரு நாள். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். மேஷ ராசிக்கு அஷ்டம சனி நடக்குது. அஷ்டம சனி நடக்கும் பொழுது எப்படி திருமணம் நிச்சயிக்கலாம்? அஷ்டம சனி ஆரம்பித்து 1.5 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் கல்யாணத்தை பற்றியே பேசலை. மேஷராசிக்கு வரும்போது இன்றைக்கி மட்டும் சொல்கிறீங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க. அது ஒரு காரணம் இருக்குது. மேஷராசிக்கு தை மாசி ஆகிய 2 மாதங்கள் நன்றாக இருக்கின்றன திருமணத்திற்கு. 2017 ஜனவரி மாதம் 17லேருந்து ஒரு 2 மாதத்துக்கு குரு அதிசாரத்திலே துலாமிற்கு வந்துவிட்டு திரும்ப கன்னிக்கு போகிறது. 6இல் இருக்கும் குரு 7க்கு வருகிறது அதிசாரமாக ஜனவரி மாதம் 17ஆம் தேதி தை 3. 2 மாதம் துலாமிலே இருந்துவிட்டு சந்திரன் மீண்டும் பின்னோக்கி சென்று பழையபடி கன்னி ராசிக்கு போயிடும். 2017 செப்டம்பரில் தான் மறுபடியும் குரு பயிற்சி. ஆனால் நடுவில் ஒரு 2 மாதம் அப்படி துளாராசியான 7ஆம் இடத்திற்கு வந்துவிட்டு செல்வதால் அந்த 2 மாதத்திற்குள் திருமணம் நடக்கலாம். அதுக்கு இப்போலேருந்தே முயற்சி பண்ணாதான் முடியும். இன்றைய நாள் ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாளாக விளங்குகிறது. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். 4, 7 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான 2 கேந்திர ஸ்தானாதிபதிகள் 7ஆம் இடமான துலாமிலே ஒன்றாக இணைகின்றன. சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை இன்று மதியம் நிகழ்கிறது. ஆகவே நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதியோடு சந்திரன் வந்து மதியத்திலே ஒன்றாக இணைகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே புதன் உச்சம் பெற்று இருப்பதால் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. 5 குடைவன் 5லே ஆட்சியும் உச்சமும் பெற்று இருக்கின்ற அற்புதமான ஒரு நேரம். 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. சில பேர் அப்படித்தான் 5ல் குரு இருக்கும், அவங்க கெஞ்சினா கூட எதுவும் கொடுக்கவே மாட்டாங்க. ரொம்ப கஞ்சத்தனமாக இருப்பாங்க. அந்த அர்த்தத்தில் சொல்லலை. 5ல் குருங்கிறது அபூர்வமான ஒன்று, துர்லபமான ஒன்று. எல்லோருக்கும் கிடைத்து விடாது 5ல் குரு. 5ல் குரு இருக்கணும்னா அவங்க ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் பல பிறவிகளிலே என்று சொல்வார்கள். ஜனனகால ஜாதகத்திலே லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் குரு இருந்தால் அது ஒரு பெரிய யோகம். ஆனால் இப்பொழுது கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே 5 குடைய புதன் உச்சம் பெற்று இருக்கும் பொழுது குருவும் அங்கே ஒன்றாக இணைந்திருப்பது ஒரு மிகச்சிறப்பான ஒரு நன்மை. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்களது பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி. இன்றைய நாள் ஒரு நல்ல நாள். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற.
கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.